வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி வந்து சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கான மட்டும்தான். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு கெஸ்ஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம கொடுத்தது வந்து 995, பிசியில் வந்து 95 அப்படின்ற நம்பர்ன்றவை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. இன்றைக்கி ரிசல்ட்டு வந்து 596. ஸோ நம்ம கொடுத்த பிசிஏ 95 அப்படின்ற நம்பர் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த 2 நம்பருமே வந்து அழகாக வந்திருக்கு. நேற்று நம்ம கொடுத்த நம்பர் 995, இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 596. ஸோ நம்ம கொடுத்த 95ல் 2 நம்பர் வந்து நமக்கு அழகாக வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு சைன், பாசிட்டிவ் சைனாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதுவே வந்து ஒரு சக்ஸஸ் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும், இதே மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா கீப் கெஸ்ஸிங் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடும்போது நம்பர் வந்து நம்ம கெஸ்ஸிங் வந்து ஒரு பேட்டர்னில் தான் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நாளைக்கு நம்ம கொடுக்க போகிற நம்பர் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 596. 596. ஓகேங்களா. ஸோ இந்த 596 அப்படின்ற நம்பரை பார்க்கும்போது அந்த கேமில் வந்து நம்ம அந்த 500 அப்படின்னு அந்த 5 அப்படின்ற நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா இடத்துலையுமே வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து பவர் நம்பர் வச்சு கொடுத்துருப்பான். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் நம்பரை வச்சு, பவர் நம்பர் வச்சு ரிவர்ஸோ இல்லை ஆப்போசிட்டோ இல்லை அப்படியேவோ அப்படின்னு தான் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து 500 ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை வந்து சார்ட்டில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 525. அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 507, அதாவது 507. இதை வந்து எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா இப்போ வந்து 525, அதுக்கு கீழே வந்து 507, 25, பிசியில் வந்து 25, பிசியில் 25. ஓகேங்களா. 25. இதோட பவர் நம்பர் வந்து 2ஓட பவர் நம்பர் வந்து 7, 5ஓட பவர் நம்பர் வந்து 0. ஸோ இதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்மளோட பிசியில் வந்து 07 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், 07. ஸோ 525 அந்த ஏ போர்டில் வந்து 5 அப்படியே வச்சுட்டு 25ஓட பவர் நம்பர் வந்து 70. ஸோ 70 வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி 07 அப்படின்னு வச்சு அன்னைக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வந்து ரிவர்ஸ் மோஸ்ட்டாக வந்து 5ல் ஆரம்பிக்கிற நம்பர் நிறைய வர்ற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணியிருப்பான் பவர் நம்பரை. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 510. 510, அது கீழே வந்து 001. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 510 001. ஓகேங்களா. இந்த 510 அதோட பவர் நம்பர் ஆக்சுவலாக இங்கே வந்து பவர் நம்பர் வந்து மாற்றலை. ஸோ 5 மட்டும் பவர் நம்பர் வந்து 0 அப்படின்னு வச்சுட்டு இந்த 2 நம்பர் பிசி நம்பரை வந்து அழகாக வந்து ரிவர்ஸ் பண்ணி ஏபியில் வந்து வச்சுட்டான், 01. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி அன்னைக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கான். 510, 5ஓட பவர் நம்பரை வந்து 0, இந்த 10ன்றதை வந்து பிசியில் 10 அப்படின்ற நம்பரை வந்து மறுபடியும் வந்து பிசியில் வந்து 01 அப்படியே ரிவர்ஸ் பண்ணி 01 அப்படின்னு சொல்லி 001 அப்படின்ற வந்து அன்றைக்கி ரிசல்ட்டை வந்து முடிச்சிருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த 5 அப்படின்ற இன்றைக்கான ரிசல்ட் வந்து 596. ஓகேங்களா. 596 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு கெஸ்ஸிங் மோஸ்ட்டாக பவர் நம்பர் வச்சு தான் வரும். ஸோ அந்த பவர் நம்பரை வச்சு நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ பிசியில் வந்து 96 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 96ல்
இந்த 9க்கு மட்டும் நம்ம பவர் நம்பர் 9ஓட பவர் நம்பர் வந்து 4 ஓகேங்களா. ஸோ இந்த 4 நம்பர் அப்படியே வச்சுட்டு இந்த 6 இந்த பிசியில் வந்து 96 அப்படி இருக்கலாம். இதை வந்து பி போர்டில் வந்து இந்த 6 அப்படியே வச்சுட்டு 64 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிசியில் வந்து 64 அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இது ஒரு நல்ல கெஸ்ஸிங். ஸோ எங்கெல்லாம் வந்து 500 அந்த 5 அப்படின்ற நம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் சார்ட்டில் 5 அப்படின்னு கொடுக்குற நம்பர் எல்லாமே வந்து அதோட பவர் நம்பரை வச்சு ரிவர்ஸ் பண்ணியோ இல்லை ஆப்போசிட் பண்ணியோ அப்படி தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா. ஸோ இன்றைக்குமே வந்து அவன் 500 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் கொடுத்துருக்கிறதுனால ஸோ ஒரு நம்பர் வந்து பவர் நம்பர் வச்சு அப்படியே பிசி போர்டில் இருக்கிறத பிசி போர்டில் இருக்கிறத இப்படி வந்து மாற்றி ரிவர்ஸ் பண்ணி அதாவது சி போர்டில் இருக்கிறத வந்து பி போர்டில் வச்சு இது வந்து பிசி ஓகேங்களா. ஸோ பிசி சியில் இருக்கிறத வந்து பி போர்டில் வச்சு அப்படியே ஒரு நம்பரை வந்து பவர் நம்பர் 9ஓட பவர் நம்பர் வந்து 4 அப்படின்னு வச்சு 64 அதாவது பிசியில் வந்து 64 அப்படின்னு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பிசி வந்து 64 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து ஏ போர்டில் வந்து எப்படிலாம் வந்து அடுத்து ஏ போர்டுக்கு வரேன் ஓகேங்களா. இப்போ பிசி வந்து 64 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ வரலாம் ஓகேங்களா, ஒரு கெஸ்ஸிங் தான் 64. இப்போ வந்து நீங்கள் ஒரு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் வந்து 86 அப்படின்னு வருதோ 86 வந்து ஏ போர்டில் வந்து 86 வர இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 86 ஏபியில் வந்து 86 வருதுன்னா திருப்பி பிசியில் வந்து 86 திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ணி வந்து ஏபியில் வந்து 86 அப்படின்ற நம்பரை வந்து அவன் வந்து மாற்றி ஏபி போர்டில் இருக்கிறத திருப்பி பிசி போர்ட்லேயும் பிசி போர்டில் இருக்கிறத திருப்பி ஏபி போர்ட்லேயும் அந்த மாதிரி வந்து மாற்றி அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து கொடுப்பான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து 596 அப்படின்றத வந்து பிசியில் வந்து 96 அப்படின்னு பிசியில் வந்து இங்கே 96 இருக்குங்க இல்லையா. ஸோ திருப்பி அது வந்து ஏபி போர்டில் வந்து திருப்பி 96 கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஸோ ஏபி போர்டில் வந்து 96 ஸோ 96 வந்து ஏபி போர்டில் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணியோ ஆப்போசிட் பண்ணியோ அப்படி தான் வந்து பேட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கான். அதனால் வந்து நேத்தி வந்து 596 அப்படின்னு கொடுத்த நம்பர் வந்து இன்றைக்கி அது வந்து பிசி போர்டில் இருந்துச்சு. ஸோ ஏபி போர்டில் வந்து 96 மறுபடியும் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். அதனால் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் வந்து பிசியில் 64 ஓகேங்களா. பிசியில் 64. ஸோ அதனால் நாளைக்கு நான் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர் வந்து 964 ஓகேங்களா. ஸோ இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நம்பர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியே ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனல் கீப் கெஸ்ஸிங் யூடியூப் சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.